திமுக வரலாறு தெரியாது அவங்களுக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 3 முறை ஆட்சியில் இருக்குது அவங்களோட தயவு இல்லாம. ஆனா பாரதிய ஜனதா கட்சி முதல் முறை ஆட்சியில் முழுமையா அமர்வதற்கு காரணமே திமுக. நடிகர் விஜய் தாவேகா என்ற கட்சியை உருவெடுத்து அது இன்றைக்கு தேர்தல் களத்துக்கு சந்திக்க தயாராயிருக்கு. விஜய் அவர்கள் ஒரு திரைப்படத்துல இருந்து வரதுனால அவருக்கு ஒரு நடிகர் இருக்கு, அவருக்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியும். ஆனா கோட்பாட்டு அளவுல அவங்க ஒரு திராவிட கட்சியா தான் பாரதிய ஒருவேளை என்ஆர் காங்கிரஸ் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னன்னா தமிழ்நாடு கிடையாது, அது பாண்டிச்சேரி. இங்க சொல்லலாம்ல, நாங்கள் பாண்டிச்சேரியில தான் ஆதரிக்கோம், இங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம்ல. அதனால என்ன வேணாலும் அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். துணை முதலமைச்சர் சொல்வதில் அவ்வளவு அர்த்தம் இருக்கும்னு நான் நம்புறேன். அவரை துணை முதலமைச்சராகவே நாம் பார்க்கலன்னு சொல்றேன். மேயர் பிரியா எங்கெல்லாம் போறாங்களோ அங்க சேகர்பாபு இருப்பான்னு சொல்ற மாதிரி முதலமைச்சரோட மனைவி எங்கெல்லாம் போறாங்களோ அங்க சேகர்பாபு போறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உண்மையில பாவம், ஸ்டாலின் பாவம். இந்த மக்கள் ராணுவ மருத்துவ பிரிவை முதல்ல அழிக்கணும்னு தோணுது. ஒரு உயிரை கூட போக விடக்கூடாது, எப்படியும் காப்பாற்றணும். உயிர் மேல பயம் வரணும்னா உயிரை காப்பாத்துறவங்கள முதல்ல அழிக்கணும். ஒரு உயிரை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் போகணும். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வாசுதேவநல்லூர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு இசை மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. களப்பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தொடங்கி ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ எஸ்ஐஆர் வேலை நடக்குதுனால அந்த வேலையை முடிச்சா தான் அடுத்த கட்ட வேலையை பார்க்க முடியும். ஒரு 10 நாட்கள் களத்துல சந்திக்கணும் மக்களை. வெற்றி வாய்ப்புகள்லாம் எந்த மாதிரி இருக்கிறது? ஏன்னா வாசுதேவநல்லூர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் தொகுதியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாமே களத்தில் மிக வீரியமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உங்களுடைய வேலையை கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்கு? இல்லை, மற்ற கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஆளுங்கட்சிகள் ஆண்ட கட்சிகளாக இருக்கிறதுனால அவங்க வேட்பாளரை முடிவு செஞ்ச பிறகுதான் இப்போ வேட்பாளர் போட்டி மட்டும் தான் அவங்களுக்குலாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வழியாக அவங்க தொடங்குவாங்க இயல்பா. நம்ம புதிய கோட்பாடோடு வரதுனால நம்ம களத்தில் முதல்ல இருந்து தொடங்குறோம். நாம் தமிழர் கட்சி அந்த தொகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 ஒரு 4000 வாக்கோட தொடங்கி அப்புறம் எப்படி நாம் தமிழரோட வரலாறு பார்த்துருப்பீங்க. 4 லட்சம் ஓட்டு, 17 லட்சம் ஓட்டு மாதிரி நாங்களும் 4000 வாக்கு, 9000 வாக்கு, 17000 வாக்கு, இன்னைக்கு 24000 வாக்கு வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கோம் எங்க தொகுதியில. ஸோ இந்த முறை அதை 2 மடங்கு அதிகப்படுத்தினா எங்களுக்கு வெற்றி பக்கத்தில் கிட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறதுனால தேர்தல் வேலையை அண்ணா அடிப்படையில் சொன்னதன் அடிப்படையில் ஒரு 6 மாதம் முன்னாடியே தொடங்கியிருக்கோம். எல்லா இடங்களையும் சோரலம்பரங்கள் சோரட்டிகள் மூலமா கொஞ்சம் மறுபடியும் இவர் நிற்காரு, இவர் தான் வேட்பாளர் அப்படிங்கிறத காட்டிட்டோம். எஸ்ஐஆர் முடிஞ்சதுன்னா வாக்கு என்ன இருக்கு என்னங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்களை நேரடியாக சந்திக்கிற வேலை தொடங்கும். ஒவ்வொரு தொகுதியிலையும் சில சதவீதங்கள் 10%, 30% வரைக்கும்லாம் வாக்குகள் இதெல்லாம் கள்ள ஓட்டு இல்லை இல்லாதவங்க இதெல்லாம் நீக்கப்பட போகிறது அப்படின்னு பேச்சுகள் போயிட்டு இருக்கு. உங்களோட தொகுதியில எத்தனை வாக்குகள் அந்த மாதிரி நீங்க வாய்ப்பு? இப்ப சராசரி இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்த பட்டியல் அடிப்படையில் ஒரு 20000 வாக்கு இறந்தவங்க வாக்கும் ஷிஃப்டடு கொஞ்சம் போகுது. மறுபடியும் எங்கதுல பெரிய பாதிப்பு பெருசா இன்னும் தொடங்கல. ஆனா தமிழ்நாடு முழுமைக்கும் பார்க்கும்போது நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 80 லட்சம் 90 லட்சம் 1 கோடிக்கு இணையான வாக்குகள் கழிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி செய்தியா பார்த்துருப்பீங்க. சிவகங்கை மாவட்டத்துல வந்து சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரும் அவங்க வீட்டுக்காரர் ஓட்டுமே இறந்தவங்க பட்டியல கொண்டு போயிடுச்சு. இப்ப நாம் தமிழரோட வேட்பாளர் அப்படிங்கிறது அவங்க இப்ப என்னை விட அவங்க 6 மாசம் வேலை பார்த்துருக்காங்க. நானே ஒரு 2 கூட்டம் அவங்களுக்கு போய் பேசிட்டு அப்ப அவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நாம் தமிழர் அப்படிங்கிறது கலெக்டர் வரப்பே ஒரு பார்வையில தான் இருக்காங்க. அப்படி தெரிகிற போது ஒரு வேட்பாளரோட பேரை வந்து ஒரு பிஎல்ஓ எப்படி விட்டுருப்பாங்க, அவங்க பதிஞ்சு கொடுத்துட்டாங்க. அதை எங்க ஸ்கேன் பண்ணல அப்படின்றது அடிப்படையில பிஎல்ஓக்கள்கிட்ட சிக்கல் இருக்கு. பிஎல்ஓக்கள்னா நம்ம அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி நிலைய அலுவலரை குறை சொல்லல, தேர்தல் ஆணையம் சிக்கலை ஏற்படுது. என்னன்னா உங்களுக்கு பிஎல்ஓக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கன்வாடியில பணிபுரியிற அவங்க நிறைய பேர் வேலைக்கு எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா விதவைகள், அந்த குடும்ப சூழல் காரணமா இதானவங்க. அப்ப அவங்களோட படிப்பறிவு ஓரளவுக்கான சுமாரா வச்சிருப்பாங்க. இவங்க சொல்ற அறிவை புரிஞ்சு நிரப்புற அளவுக்கு செல்போனை பயன்படுத்துற அளவுக்கான திடம் இல்லாதவங்க நிறைய பேர் உண்டு. அவங்களெல்லாம் அந்த களத்துல இறக்கும்போது அவங்களுக்கு தலைக்கு மீறிய சுமையை கொடுத்து அவங்கள செய்யும் போது அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் தான் இந்த மாதிரியான இது நிறைய வர வாய்ப்பு இருக்கு. அது நாம் தமிழருக்கு அதிகப்படியா இருக்கு. என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி வேற மாநிலத்தோட இங்க ஓட்டு கொண்டு வந்துருவான்னு எதிர்பார்த்தா நான் திமுக நாம் தமிழரோட முக்கிய பொறுப்பாளர்கள் வாக்கெல்லாம் நீக்கிற வேலை நடக்கும்போது கொஞ்சம் நாம் தமிழர் கஷ்டம் தான். இது வந்து நடிகர் விஜய் தாவேகா என்ற கட்சியை உருவெடுத்து அது இன்றைக்கு தேர்தல் களத்துக்கு சந்திக்க தயாராயிட்டு இருக்கு. அவருடைய வருகை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய
தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏதாவது ஒரு சறுக்கலோ இல்ல முன்னேற்றமா அப்படின்றது தெரியல அப்படின்ற அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையிலே தமிழ்நாடு களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய தொகுதியில குறிப்பாக விஜய் கட்சியினுடைய தாக்கம், அதனால ஏற்படக்கூடிய ஏதாவது சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பொதுவா ஒரு புதுசா ஒரு கட்சி வருதுனால விமர்சகர் என்ன சொல்ல முடியும்? நீங்க எது கேட்டாலும் ஆமா இல்லைன்னா இல்ல, இதுதான பதில். ஒரு கேள்விக்கான பதில். தாக்கம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். 2 பேர் இருக்குமாங்க, 2 பேர் இல்லாமாங்க. அது எல்லாமே முடிவின் அடிப்படையில் தான் நம்ம பார்த்தாகணும். ஏன் அதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க ஒரே பார்வை இருந்துருமான்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடுங்கிறது மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானது. இங்க நகரம் மட்டும் இல்ல, கிராமங்கள் இருக்கு. இங்க ஒரு தொழில் செய்யறவங்க இல்ல, பல்வேறு தொழில் செய்யறவங்க இருக்காங்க. நீங்க இந்த டெல்லியில வந்து ஆம் ஆத்மி பாத்தீங்கன்னா சடபடான்னு ஜெயிச்சுட்டு வந்துருச்சு. மற்ற மாநிலத்தில் அப்படி ஒரு மாற்றமே நடக்கல. ஏன்னா பஞ்சாப்ல நடந்தது. இங்க பல்வேறு விதமான சிக்கல் இருக்கு, பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது. இங்க நம்ம ஆட்கள் வந்து எப்படி இருந்தா உங்களுக்கு தெரியும். திடீர்னு பார்த்தா மாணவருமாங்க, மீனவருமாங்க பிரிஞ்சுட்டு, திடீர்னு பார்த்தா சமூகமாங்க, மதம்மாங்க, எப்படி வேணாலும் இது உருண்டுகிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு புதிய அமைப்பு வர்றதை நம்ம வேண்டாம்னு சொல்றதுக்கு இல்ல. சரி, அது என்ன கோட்பாடை கொண்டு வர்றது அடிப்படையில அது மாற்றம் எப்படி நிகழும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். விஜய் அவர்கள் ஒரு திரைப்படத்துல இருந்து வர்றதுனால அவருக்கு ஒரு நடிகர் இருக்காங்க, அவருக்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா கோட்பாட்டு அளவுல அவங்க ஒரு திராவிட கட்சியா தான், ஒரு புதிய திராவிட கட்சியா தான் இங்க வந்து நிக்கிறாங்க. நான் இன்னொரு மதிமுகவா அவங்கள பாக்குறேன். மதிமுக எப்படின்னா திமுக அதிமுக இருந்து ஒரு புதுசா மதிமுக தான் முதல்ல வந்துச்சு. திமுக இருந்து அதிமுக ஜெயிச்சிச்சு. இது ரெண்டுல இருந்து வெளியே வந்து மதிமுக ஜெயிக்கல. இந்த ரெண்டுக்கும் வெளியில வந்து தேமுதிக ஜெயிக்கல. இதுல என்ன தீக்கா வந்துச்சோ அதெல்லாம் எதுவுமே ஜெயிக்கல. அது மாதிரியான ஒரு இன்னொரு மற்றொரு மதிமுகவா இருக்கிறாம வெளிய பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணாது. என்ன காரணம், நான் ஏன் அப்படி குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திராவிட கட்சிகள் நான் சொன்ன எந்த திராவிட கட்சியும் கொள்கை மாறுபாடு கிடையாது. அவங்க எல்லாம் ஒரே தத்துவம். எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கு என்ன கொள்கை மாறுபாடு? திமுக அதிமுக எனக்கு அவருக்கும் பிடிக்கல. திமுக எதிர்ப்பதுதான் மற்றபடி கொள்கையில சாராய வேண்டான்னு ஏதாவது மாத்தி சொன்னாங்களா? மலைகளை உடைக்க கூடாதுன்னு சொன்னா, ஊழல் வேண்டாம்னு சொன்னா அதெல்லாம் பேசுவாங்க. லஞ்சம் இருக்கக்கூடாதுமாங்க. அப்படி சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அதிமுக ஆட்சி காலத்துலாம் லஞ்சம் வந்து கரப்ஷன் வந்து எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பர்சன்டேஜ் விதமா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி கீழே இருந்து மேல வரைக்கும் பர்சன்டேஜ் போகணுங்கிறதே எம்ஜிஆர் ஆட்சி காலத்து தான் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போனா 10-20 கார் வரணும்பா, கார் எப்படி வரும், பிரிச்சு கொடுங்கப்பா, சம்பாதிக்காது, நீங்களே சம்பாதிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுல மாற்றம் எல்லாம் ஒண்ணு இல்லை. அது மாதிரி விஜய் அவர்களும் இன்னைக்கு யாரை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காருன்னா, ஒரு பக்கம் அண்ணா, ஒரு பக்கம் எம்ஜிஆர். 2 திராவிட கட்சியில நான் வரப்போறேன், என்கிட்ட வந்து சேருங்க, ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. 2க்கும் போட்ட மக்கள் யாருக்கு போட்டாதான் என்ன? ரைட்டு. நாம் தமிழர் அதை பாதிக்க நினைக்கிறீங்களா? திமுக போட்டவங்க நாம் தமிழர் போட போறாங்களா? அதிமுக வாக்களிச்ச நான். ஆனால் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்க வைக்கத்தான் எங்க கொள்கை. நாங்க மாற்றி பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கே போடலன்னு நினைக்கிறவங்க இந்த புது அதே இளம் வாக்காளர்கள், புதியதாக வாக்காளர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாமே விஜயனுடைய ரசிகர்களாக சில பேர் இருப்பாங்க. அவர்கள் இப்ப நம்ம கூட்டத்துல கூட பாருங்க, சமீபத்துல இப்ப இன்றைக்கு பாண்டிச்சேரியில நடந்த கூட்டத்திலே கூட பார்த்தோம்னா, முகத்தை யார் முகத்தை பார்த்தாலும் எல்லாம் இளைஞர்களாக தான் தெரிகிறது. அவர்களுடைய வாக்குகள்லாம் சாதாரணமாக விஜயனுடைய கட்சிக்கு செல்லுன்ற மாதிரி தான் தெரியுது. இல்ல, இது நியாயமான கேள்விதான். நீங்க சொன்னது போல 2ஆ பேசிக்கலாம். இப்போ விஜய் நடிகர் அப்படிங்கிறதுனாலே கண்டிப்பா ஒரு ரசிகர்களுக்கு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னு இல்லை. அது போக வந்துருந்தவங்களா விஜய் ரசிகர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே முதல்ல தப்பு. ஒண்ணு, நானே ஒரு காலத்துல வந்து விஜய் நேரில் பார்த்த ஒரு காணொலி பார்த்தேன். நான் விஜய் ரசிகர் கிடையாது அந்த நேரத்துல, அது வேற விடயம். இருந்தாலும் கூட அப்படி அவளை பார்த்து கேள்விட்டு அவரோட ஒரு டிஷர்ட்டுக்காகவும் அவர் உணவு கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டு தான் போய் நின்று அந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டி கொடுத்தாரு, எல்லாருக்கும் அவரே சப்ளை பண்றாரு, அவர் ஒரு டிஷர்ட் கொடுக்காரு அப்படின்னு நம்மளும் கூட்டத்தில் ஒரு ஆளா போனோம். ஒரு 50 பேர் அந்த போட்டியில கலந்து அதுல ஜெயிச்சு அவரை போய் பார்த்தா வந்தான். இன்னைக்கு அவர் அரசியல் நான் நிக்க முடியல. என்ன காரணம்? எனக்குள்ள ஒரு அரசியல் புரிதல். அப்ப ஒருவேளை புதிய தலைமுறை வாக்காளர்கள்ட்ட அவர் ஒரு செல்வாக்க பெற்றிருந்தாலும், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு, பாண்டிச்சேரியில கூட்டின கூட்டம் அவங்க ஒரு டோக்கன் பேசிஸ்ல ஒரு அளவு கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணாங்க. அப்படி ஒரு கரூர்ல நடந்த சம்பவத்தை மனசுல வச்சு பாண்டிச்சேரி காவல்துறை ஒரு ஒழுங்குமுறை விதியோட கொடுத்திருந்தாலும் கூட, நீங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்தவங்க மட்டும் தான் அங்க நின்னாங்கன்னு நம்புறீங்களா? இல்ல, அப்படித்தானே. அப்ப காவல்துறை அப்படித்தானே அனுமதிச்சாங்க. கியூஆர் கோட் இல்லைன்னா உள்ள விடல அப்படித்தானே சொன்னாங்க. கியூஆர் கோட் பாண்டிச்சேரிக்காரங்க மட்டும் நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? ஏதாவது தொலைக்காட்சி செய்தி பாத்தீங்களா? இல்ல அவங்க சொன்னாங்களா? காவல்துறை கியூஆர் கோடு இருந்தா விடுவேன்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு மட்டும் கியூஆர் கோடு 5000 பேர் கியூஆர் கோடுன்னாங்க. அதான உண்மை. ஏன்னா அவங்க தான் சண்டை போட்டாங்க, நான் மாட்டுக்கு கியூஆர் கோடை கொண்டு வந்துருவேன், நீங்க என்ன விடலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அப்ப எருவு மாட்டுக்கு எப்படி கியூஆர் கோடு போகும்? அப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க நான் இது விளையாட்டுக்காக சொல்லல, அவரை நம்ம அவமானப்படுத்தணும், அவரை தாழ்த்து பேசணும் நோக்கல்ல.
நீங்க அந்த இதுலயே ஒரு காணொலி பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் துப்பாக்கியோட கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் கூடிய பிரபு அவர்களுடைய தனி பாதுகாவலர்ல ஒருவர். ஓஹோ. சிவகங்கை தமிழ்நாட்டுல இருக்கா பாண்டிச்சேரியில இருக்கா? தமிழ்நாட்டுல இருக்கு. அவர் எங்க போய் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் எங்க போய் பாண்டிச்சேரியில் நிக்கிறாரு? அந்த கூட்டத்துக்கு எதுக்கு வந்தாரு? நீங்க சொல்லலாம் ஒரு மாவட்ட செயலாளர் போயிருப்பாரு. இப்படி எல்லா மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர் போயிருந்தா மாவட்ட செயலாளர் கூட ஒரு 100 தனி பாதுகாவலர்ல ஒருத்தர் துப்பாக்கி வச்சிருக்காருன்னா எத்தனை பேர் கூட போயிருப்பாங்க? அப்ப நீங்க சொன்ன 100 பேர்லாம் கணக்கு போட்டா 120 மாவட்டம் எவ்வளவு பேர் அங்க போனது எல்லாமே பாரதிய அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பாண்டிச்சேரிக்காரங்களா இல்ல தமிழ்நாட்டுக்காரங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்ப இது என்னன்னா நடிகரை பார்க்க கூட்டம் அலைமோது அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது வாக்கா மாறுமான்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? எதுக்குன்னா இப்பவே நிறைய தொலைக்காட்சியில நீங்க நேரலை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இளைஞர்கள் தான் விஜய் நோக்கி கேள்வி கேட்கிறாங்க. நான் சொன்ன கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா நீங்க எல்லா கட்சியில இருந்தும் தோத்து போனவங்க எல்லாம் கூட்டு வர்றீங்க, எல்லா கட்சியில நீக்கப்படுறவங்க எல்லாம் கூட்டு வர்றீங்க, எவங்களெல்லாம் கட்சியை எதிர்த்து தொடங்குனீங்களோ அவங்களெல்லாம் நீங்க கட்சிக்குள்ள சேர்க்கிறீங்க, எப்படி ஊழலை ஒழிப்பீங்க, என்ன உங்க நிலைப்பாடு அப்படின்னு கேட்கிற போது அவங்க கட்சி சார்பா பேசுற ஒருத்தர் கூட அதுக்கு பதில் சொல்லல. திமுக இருந்து அதிமுக சேரலையா, பிஜேபியில இருந்து காங்கிரஸ் சேரலையா, இப்படியே அவன் தப்புன்னு தானே நீ கட்சி ஆரம்பிச்ச, நீ ஏன் சேர்க்கிற அப்படிங்கிறது பதிலே கிடையாது. அதனால இது இன்னும் 4 மாதம் இருக்குது. விஜயோட முகம் இன்னும் விஜய் அவர்கள் இன்னும் வெளிப்படையா பேசவே ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துக்கு மேல பேப்பர்ல இல்ல. அவ்வளவுதான் இப்போ வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. இல்ல 10 நிமிடம் பேசியிருந்தாலும் கூட அங்க பாண்டிச்சேரியில இப்ப பேசினதுல கூட அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, வேலை வாய்ப்பு இல்ல, ஐடி நிறுவனங்கள் எதுவும் இல்ல, ரயில் சரியாக இல்ல அப்படின்னு பல பிரச்சனைகள் சம்பந்தமாக தான் பேசிட்டு இருக்காரு. நல்லா பேசினாரு. நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே பேசினாரு. இன்னும் 2-3 பிரச்சனை, மீனவர் பிரச்சனை பேசினாரு. காவிரியோட கடைக்கோடி காரைக்கால் விவசாயிகளை இது பண்ணலன்னு பேசினாரு. எல்லாமே சரிதான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அது ஒன்றிய அரசு அவர் குற்றம் சாட்டுறாரு. அப்ப அங்க ஒன்றிய அரசு ஆட்சி செய்யுதா? அதுக்கு ஒரு மாநிலம் இருக்கு, மாநில முதலமைச்சர் இருக்கிறாங்க. அது யூனியன் பிரதேசமா இருந்தாலும் அதுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காங்க. அந்த முதலமைச்சர் அதுல பங்கு பெறணும். இன்னும் சொல்ல போனா ஒன்றிய அரசோட கூட்டணியில் தான் அங்க ஆட்சி நடக்கு. அப்ப ஒன்றிய அரசு குற்றம் சாட்டுற அவர் அங்க இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் நோக்கி கையே அசைக்கவே இல்லை. அவர் வாயே போல. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் முதல்லயே இந்த பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே நன்றி சொன்னார். மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், பாண்டிச்சேரி அரசை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும்லாம் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவருக்கு முதலமைச்சர் மேல எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலோ அரசியல் ரீதியாகவோ எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி எதிர்ப்பு இல்லைன்னா அங்க கட்சியை தொடங்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த முதலமைச்சர் நல்ல முதலமைச்சரா இருக்கு, எல்லாமே சரியா பண்ணுங்க. அவர் அங்க அரசியல் தமிழ்நாட்டோட நிப்பாட்டுக்கு ஏன் பாண்டிச்சேரி அரசியல் தொடங்கணும்? அங்க தாவேக்கோட கொடி பட்டொலி வீசி பறக்கும் தருதலுக்கு பிறகுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 70-72 நாளைக்கு அப்புறம் கரூர் சம்பவம் நடைபெற்ற 72 நாளைக்கு அப்புறம் ஒரு புதிய பொது வெளியில வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல ஒரு அரங்கன்கள் தான் வந்திருந்தாரு. இங்க பல இடங்கள்ல அனுமதி கேட்டு மறுத்துக்கிட்டே இருக்க, சேலத்துல எல்லாம் கேட்டு மறுத்துருக்காங்க. அப்ப நாங்க அங்க போய் பண்றோம், எங்களுக்கு இங்க கொடுக்கல, இங்க இவ்வளவு ஒரு சம்பவம் நடந்ததுக்கு யார் காரணம் இன்னை வரைக்கும் பேச்சு ஓடிட்டு இருக்கு. அந்த 41 மரணத்திற்கு யார் விசாரணையும் ஓடிட்டு இருக்கு. விஜய் காரணமா, காவல்துறை காரணமா, அரசு காரணமா, செந்தில் பாலாஜி காரணமா, இவங்க சொல்ற மாதிரி யாராரு இல்ல கூட்டமே காரணமா, இல்ல குழிதான் காரணமா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப எங்க மேல காரணம் இல்ல, மாநில அரசாங்கத்தின் மேலதான் காரணம் இருக்கு. அப்படி இந்த எங்களுக்கு எவ்வளவு கரெக்டா கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, 5000 பேர் டோக்கன் வச்சு கொடுத்துருக்காங்க, நாங்க ஒழுக்கமா வந்திருக்கோம் இல்லையா, நீங்க எங்க இப்படி எங்களையே வழி நடத்தல, எங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது, உங்களுக்குமா தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி அவர் இந்த முதலமைச்சரை குறைச்சு பேசணுங்கிறதுக்காக அந்த முதலமைச்சரை வாய் திறக்கல. மற்றபடி ஒன்றிய அரசு திட்டுறாரு அப்படின்னா வச்சுக்கோமே, ஒன்றிய அரசோடு சேர்ந்து அந்த ஆட்சி இருக்கிறதுனால அவர் குறைஞ்சபட்சமா மாநில முதல்வர் ஒரு வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தல. நான் கேட்கிற ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கல, இல்ல ஒன்றிய அரசு உங்களை ஒண்ணும் செய்ய, நாங்க கூட்டணி அரசியல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுக்கு எப்படி ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காம இருக்கும்? தமிழ்நாட்டை ஏன் கண்டுக்காம இருக்காங்க நிதி ஒதுக்குற போது? இல்ல ஒரு பேச்சுல முரண் இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. ஒருவேளை என்ஆர் காங்கிரஸ் உடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் இவர் விஜய் ஏற்கனவே இவர்கள் சந்தித்து கொண்டதாகவும் இவர்கள் கூட்டணி அமைக்க போறாங்க, அதனாலதான் இவரை பத்தி பேசவே இல்லை அப்படின்ற பேச்சு இருக்குது. அதை நீங்க போய் பார்க்கலாம். இல்ல அது கட்டாயம் உண்மையாவே இருந்திருக்கல, உண்மையாவே இருக்கலாம். என்ன காரணம்? நீங்க நேரடியா ரங்கசாமியோட போக வேண்டாம், நீங்க பாரதிய கட்சியினோடய போகலாம். ஏன்னா புஷி அவர் பக்கத்துல புஷின்னு ஒருத்தர் இருக்கிற, புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் அவர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அங்க சட்டமன்ற தொகுதியில உறுப்பினராக இருந்தவர். அவரு யாரோட கூட இருந்தவர் பாத்தீங்கன்னா கண்ணன் அப்படிங்கிற காங்கிரஸ்ல இருந்த ஒருத்தரோட இருந்தவங்க. அவங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி ஆட்சியில் இருக்குது. அப்ப இது நீங்க நேரடியா ஒருவேளை என்ஆர் காங்கிரஸ் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்னன்னா தமிழ்நாடு கிடையாது, அது பாண்டிச்சேரி. இங்க சொல்லலாம்ல, நாங்கள் பாண்டிச்சேரியில தான் இருக்கோம், இங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம்ல. அதனால என்ன வேணாலும் அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப பாண்டிச்சேரியில விஜய் குறி வைத்திருக்கிறார் அப்படின்னும் போது எம்ஜிஆர்
முதலாக கட்சியை தொடங்கி அங்கதான் வெற்றி பெற்றாரு, ஆட்சி அமைத்தாரு, அதிமுக ஆட்சி அமைத்தது. அந்த பாணியில நம்மளும் அதற்கான இயற்கை நம்மளை கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அது ஒரு வெற்றியை தரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் தேர்தலில் அங்கதான் அங்கேயும் நம்ம போட்டியிடுறோம் அப்படின்னும் போது இந்த போட்டி எப்படி இருக்கும்? இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவும் ஒரு ஒற்றுமை வேறுபாடுன்னு எதுவுமே நம்ம பார்க்க கூடாது. என்ன காரணம்னா, நாங்க யாரையும் முன்னாடி நிப்பாட்டி பேசுறது இல்லை. நாங்க இப்போ இப்படி வந்தாங்களா அது மாதிரி நாங்க வந்திருக்கோம், அப்பா அப்படி வந்தாங்களா இது மாதிரி நாங்க சொல்றதே கிடையாது. நாங்க ஒரு புது தத்துவம், புது சித்தாந்தத்தோட நாங்க வந்து நிக்கிறோம். அப்ப எங்களுக்கு அந்த இது இல்லை. ஆனா தாவேகா விஜய் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுப்பதற்கு கொள்கை இல்லை, இல்ல ஒரு சிறந்த கோட்பாடு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிலே என்ன பேசியிருக்காரு, ஒரே ஒரு தடவை அந்த கல்லூரியில் இன்னும் பேசும்போது எல்லாருக்கும் வீட்டுக்கு இருசக்கர வாகனம் கொடுத்துருவேன் அப்படின்னு. இவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, 1500 கொடுத்தாங்க, இலவச வேட்டி சேலை கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, கிரணி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா 5000 வந்தது. நான் 50,000 தந்துறேன், 1 லட்சமா தந்துறேன் அப்படிங்கிறவர். வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு காரை வாங்குவதற்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீங்க முதல் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க நேரடியா பேசிருக்கணுமே, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை நான் எப்படி ஏற்படுத்தும் கேள்வி கேட்டுருவான்ல. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம்னு சொல்றதுக்கு பதில் வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னா எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு ஒருத்தன் கேட்பான். அப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கணும், முதல்ல கல்வியை கொடுக்கணும். கல்வி எப்படி, இந்த கேள்விக்கெல்லாம் அவன்கிட்ட பதில் கிடையாது. அதனாலதான் அவங்க நீங்கனால அப்படி சொல்றீங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நாங்க வீட்டுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரிதான் அவங்க இதுல பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அவருக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு சொல்ல வேண்டியிருக்கு. ஏப்பா எம்ஜிஆர் ஜெயிச்சாருப்பா, அதே மாதிரி தானா ஜெயிச்சாலும் ஜெயிப்பாரியா அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே அந்த 77ல வந்து 74ல நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டி அது மாதிரி நாங்களும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக. அப்படின்னா எம்ஜிஆர் மட்டும் தான் அரசியல்வாதியா நடிகர்ல இருந்து வந்தவரா? தமிழ்நாட்டுல எவ்வளவு வரலாறு இருக்கு, இந்தியாவில எவ்வளவு தோத்து போனவங்க வரலாறு தான் அதிகம். அதை நம்ம சொன்னா விஜய் என்ன பண்ணுவாரு, ஏங்க நாங்க ஜெயிக்க வரலாறு எடுத்துக்கிறோம், உங்களுக்கு என்னங்க செய்யுது அப்படின்னு பாசிட்டிவ் அப்படின்னு. அது மாதிரி அது அவங்களோட நம்பிக்கை, ஆனா அது மக்கள்கிட்ட எடுபடாது. அப்படின்னா பார்த்திருந்தா எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல முடியுமா? எம்ஜிஆரும் தோல்வி கண்டிருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சி தமிழ்நாட்டுல அப்படி இருந்தாலும் ஆனதுக்கு பிறகு அவர் தோல்வி அதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்திருக்கு. இடையில நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி இறந்திருக்காங்க. அப்போ இவர் இப்பதானே அத ஒரு முயற்சிக்கு அவர் ஒரு வலு சேர்க்கறதுக்காக எம்ஜிஆர் கூட தூக்கிட்டே வர்றாரு. இப்ப ஜெயலலிதாவும் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டு கருணாநிதியும் கூடிய சீக்கிரத்துல சேர்ந்துடலாம். ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி யாரோட தலைவர், திமுகவின் தலைவர் கருணாநிதியா, இப்ப அண்ணா முடிஞ்சிருச்சு, இப்ப அண்ணா யாரோட தலைவர், அதிமுகவும் வச்சுக்குது, திமுகவும் வச்சுக்குது, இப்ப இவர் எடுத்துட்டாரு. இப்படிதான் முதல்ல ஈவே ராமசாமி சொன்னாங்க, அவர் மொத்தமா தலைவர், எல்லாத்துக்குமான தலைவர்னாங்க. இப்ப அது மாதிரி எடுத்துட்டாங்க. நாளைக்கு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எடுத்துட்டாங்கன்னா பாவம் மக்கள் யார்கிட்ட போய் நிக்க, அந்த மாதிரி எது எங்க அப்பா இது எங்க அப்பா அப்படின்னு தெரியாம தேடி அலையிற பிள்ளையோட நிலைமை வாக்கு செலுத்துற மக்களுக்கு வந்துடும். திமுக உடைய தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில பேசும்பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மொத்த பேரும் இங்க பின்னாடி இருக்காங்க, திமுகவின் பின்னாடி இருக்கிறார்கள். அதனால 2026 தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மீண்டும் திமுகவுக்கே எழுதுவது போல இந்த இளைஞர்கள்லாம் நமக்கு தான் வாக்கு செலுத்த போறாங்க என்ற ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாரு. அவரு இளைஞரணி செயலாளராக இருக்கிறார், துணை முதலமைச்சராக இருக்கிறார், பல ஊர்களுக்கு போறாரு வராரு. இந்த களத்துல எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னா உண்மையிலே இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்கிறதாக எடுத்துக்கலாமா? உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுறதெல்லாம் முக்கியமா எடுத்து பேசுறோம்னா இப்ப நம்ம தான் யார் பக்கம் இருக்குன்னு யோசிக்க வேண்டிய சூழல் வந்துருது. என்ன காரணம் அப்படின்னா, துணை முதலமைச்சர் அதுல அர்த்தம் சொல்ல வந்தேன். இப்ப முதலமைச்சர் எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, மதுரையில கூட்டம் நினைக்கிறேன், முதலமைச்சரோட அரசு விழா நலத்திட்ட மூஞ்சிக்கு நேரம் சேர். நான் கூட பின்னாடி கூட காலியா இருந்தா பிரச்சனை இருக்காரு, காணொலி எடுத்து பார்த்தேன். முன்னாடி ஒரு 10 அடியில இருக்கையில இருந்து அம்புட்டும் காலியா இருக்கு. ஐயா பேசிட்டு இருக்க. ஏற்கனவே இதே மாதிரிதான் கட்சியோட மாநாட்டுல நடந்தது, இளைஞரணி மாநாட்டுல உதயநிதி பேசிட்டு இருக்கா, நம்மால் சீட்டு கடை திறந்துட்டாங்க. பாதி பேர் சோறு ஏறி குதிச்சு ஓடி விட்டாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை வச்சு தடுக்கிறாங்க, இவங்க போகக்கூடாது, ஐயா பேசுற வரைக்கும் எந்திரிடக்கூடாது. அந்த ஒரு படத்துல வடிவேலுக்கு இட்லியை வாங்கி கொடுத்துட்டு பசுபதி சொல்லுவாரு, நல்லா முறை, இன்னும் முறை, 100 இட்லி அதான் இன்னும் முறை பாரு. அந்த மாதிரி டைம் போற வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு இப்ப அந்த கூட்டத்துல வெளியேறின பெண்களை காவல்துறை வெளியே விட மறுக்குது. போய் உட்காருங்க, போய் உட்காரு. போலீஸோட நிலைமை என்னன்னு பாருங்களேன். இப்ப நாம் தமிழர் கூட்டம் போடும் போது அண்ணனுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கிடுவாங்க, இன்னொரு பகுதியில வாகனம் போகணும். அப்ப வந்துகிட்டே இருக்க நிப்பாட்டி இல்ல நடந்து வர நின்று பார்த்தான்னு வச்சுங்க, ஒண்ணு உள்ள போ இல்லைன்னா போ, காவல்துறை சொல்லும், ஒதுங்கி நில்லுன்னா ஓடிப்போ. ஆனா இங்க அப்படி இல்லை, நான் வீட்டுக்கு போறேன் சாமின்னு சொன்னா கூட கேட்டுட்டு தான் போறேன், நாங்களே கேட்டுக்கிட்டு இருக்கோம் கடுமாத்த அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டுறாங்க. ஒரு முதலமைச்சர் உரையை, அதுவும் நலத்திட்ட விழா, நீங்க நல்லா கவனிங்க, கட்சி கூட்டம் கிடையாது,
நலத்திட்டங்கிறது அப்ப எல்லோருக்கும் வழங்கப்படுற நலத்திட்டம். அப்ப நலத்திட்ட விழாவிலேயே அந்த நலத்திட்டம் வாங்குறவனை தவிர்த்து யாரும் வர விருப்பப்படல. அப்ப பல ஊர்கள்ல இருந்து பெண்கள் காசு கொடுத்து அமர்த்தப்பட்டு வந்தியில வந்து வளைச்சிட்டு வர போய் தான் அவங்க ஒரு வேளைக்கு மேல அவங்களால இருக்க முடியாம என்னையா பேசுறா நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது போவோம் அப்படின்னு வராங்க. அவங்களுக்கு நலத்திட்டம் வந்து தான் எஞ்சி போவாங்களா? எப்பனாலும் கொடுக்க போறாங்க. இந்த நம்ம பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா பரிசு கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. சீக்கிரம் கொடுங்க எப்படி நம்ம கடைசி தானே கொடுப்பாங்க. அது வரைக்கும் முதலே பரிசு கொடுத்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? போயிருவாங்க. அப்ப இந்த பாமர மக்கள் அவருக்கு வேற வழியே இல்லாம உட்காரக்கூடிய சூழல். முதலமைச்சரே இப்படின்னா இப்ப துணை முதலமைச்சருக்கு பேச்சதுக்கு கூட்டம் கூடுதுன்னு சொன்னா நாங்க நம்புறதா? நீங்க ஊருக்கு போய் மாவட்ட அளவுல மாவட்டந்தோறும் விளையாட்டு மைதானங்களை திறந்து வைப்பேன்னு சொன்ன இன்ன வரைக்கும் முடிஞ்சிருச்சா? ஒவ்வொரு இடத்துலும் திமுக காரணத்துல தனியா இந்த கிரிக்கெட் இரவு மட்டைப்பந்து விளையாடுறதுக்கான தான் திறந்திருக்காரு ஒழிய மைதானம் ஒண்ணும் திறக்கல. நம்ம தொகுதியில அப்படி, எங்க தொகுதியில் அப்படி ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா எங்க ஒண்ணு நடக்கு. எல்லா ஊர்லயும் நாங்க கபடி விளையாடுறோம், எல்லா ஊரும் கிரிக்கெட் ஆடுறோம். ஒன்றிய செயலாளரும் மாவட்ட செயலாளரும் சேர்ந்து முதல் பரிசை கொடுத்துடுறாங்க. சரி, அப்படி ரொம்ப நல்ல பயங்கர கொஞ்சம் எல்லாமே ஓட்டு போடுற பயங்களா இருக்காங்கடா அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தா திமுக இளைஞர்கள் நடத்தும் கபடி போட்டின்னு ஒண்ணு வைக்கிறோம் தம்பி, 10 பரிசு நாங்களே கொடுக்கோம், நீங்களே போட்டி நடத்துங்க, பரிசை மட்டும் நாங்க கொடுத்தோம்னு சொல்லி சுத்தி 20 பதாக வச்சிருவாங்க. அப்ப இந்த இளைஞர்கள்ட்ட எப்படி கவர்றாங்கன்னா, ஒண்ணு இந்த மாதிரி போட்டிகள் மூலமா பரிசு கொடுக்குது. இன்னொன்னு ஒரு சாராயம் பாத்தீங்கன்னா திருவிழா நேரத்துல 700 கோடிக்கு 800 கோடிக்கு விக்குது இல்லையா? எப்படி பதில் நம்ம ஆளா தான் இருப்பானுங்க, எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துல கூட துணை முதலமைச்சர் சொல்றாரா இல்லையான்னு தெரியல. அப்ப ரிசல்ட் தேர்தல் முடிவு சொல்லும்ல. இல்ல, ஒரு இளைஞர்கள் கூட்டமே நம்ம பின்னாடி இருக்குன்னு சாதாரண போற போக்குல சொல்லிடவும் முடியாது. துணை முதலமைச்சர் சொல்வதில் அவ்வளவு அர்த்தம் இருக்கும்னு நான் நம்புறேன். அவரை துணை முதலமைச்சராகவே நான் பார்க்கலன்னு சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அவருக்கு துணை முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்க மன்னராட்சி காலத்துல பாத்தீங்கன்னா மன்னர் மகன் வந்தது. இது மக்களாட்சி. இதுல மக்களாட்சியில நீங்க சொல்லுவாங்க, மன்னராட்சியில வந்து மக்கள்கிட்ட யாருமே கருத்து கேட்க மாட்டாங்க, அவங்களே முடிசூடிடுவாங்க. நாங்க மன்னராட்சி காலத்துல அவர்கிட்ட உதயநிதியை கொண்டு தேர்தல் காலத்தை நிப்பாட்டுறோம், மக்கள் தான் வாக்கு செலுத்துறாங்க, மக்கள் வாக்கு செலுத்த அவர் அமைச்சர் எம்எல்ஏ ஆக்கினாங்க, நாங்க அமைச்சராக்கணும், அந்த துறையில அவர் புரண்டு உருண்டு எழுந்திருச்சாரு, அதனால நாங்க துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு கதை விடுற கூட்டமெல்லாம் இருக்குது. நாங்க கேட்கறது என்ன, இது மக்களாட்சின்னு உங்களுக்கு தெரியும்ல, மன்னராட்சி இல்ல நீங்க சமூக நீதி பேசுற கூட்டம் உங்களுக்கு புரியும்ல. ஏன் ஒரு மாறுதலுக்காவது துரைமுருகனை துணை முதலமைச்சர் ஆயிருக்க வேண்டியதானே? ஏன் ஒரு மாறுதலுக்காவது ஏவாவில துணை முதலமைச்சர் ஆயிருக்க வேண்டியதானே? ஒரு மாறுதலுக்கு செந்தில் பாலாஜி என்னங்க துறையே இல்லாம அமைச்சர் வச்சிருந்தீங்க, அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிற வேண்டியதானே? அவருதான் உங்களுக்கு அவ்வளவு கப்பம் கட்டினார்ல, அவ்வளவு விருப்பமா அவ்வளவு லவ் பண்ண போய் தானே ஸ்டாலினுக்கு இருக்கு அவருக்கு இருந்த லவ் தானங்க. துறையில என்ன துறை இலாகா இல்லாத அமைச்சரா இருந்தாரு, நீதிமன்றம் கண்டிச்சுங்க. வருங்கால திராவிடத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய வருங்கால சூரிய ஒளி அப்படின்லாம் கூட ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இவரை தவிர்த்து விட்டு மற்றவர்களை எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும்? ஒரு எம்பி சீட்டு மட்டும் கொடுங்க தலைவா, எங்க சுபவிக்கு ஒரு எம்பி சீட்டு மட்டும் கொடுங்க. தாத்தாவை பேசிட்டேன், அப்பாவை பேசிட்டேன், புள்ள வரைக்கும் பேசிட்டேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களா? அவரும் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப நான் கேட்கிறேன், துரைமுருகனை தூக்கி பிடிச்சி பேசினா அவருக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்குமா? இங்க இருக்கக்கூடிய கே சாரை பேசினா அவருக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்குமா? சேகர் பாபா பேசினா எம்எல்ஏ சீட் கிடைக்குமா? ஸ்டாலின் குடும்பத்தையும் பேசினாதான் அவருக்கு ஏதாவது கிடைக்கும். அவர் பேசுவார், அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பார். கட்சியில இருக்கவங்க, அடிமட்டத்தில் இருக்கவங்க, ஓட்டு போடுற மக்கள், நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மக்களாட்சின்னு சொல்றீங்களே, நாங்க ஏதாவது கேட்டா என்ன சொல்றீங்க, இது எங்க கட்சிக்குள்ள இருக்க விஷயங்கிறீங்க. மக்களாட்சி மக்கள் தானே கேள்வி கேட்கிறாங்க. சமூக நீதி பேசுறீங்கல்ல, சுத்தி வளைச்சு போடுங்க, எங்க வீட்டுக்குள்ள இந்த சீட்டு வேண்டாம், இல்ல குலுக்கி போட்டா கூட இந்த சீட்டு வருது, என் பேரு எழுதலடா, நீ சீட்டு ஏறா அப்படின்னு செஞ்சு காட்டுக்கு பார்ப்போம். என் மனசாட்சி கூட ஐயா முதலமைச்சர் வேண்டாங்கயா, தலைவர் பொறுப்பா தட்டி விடுங்க லேசா ஒரு சுழற்சி முறையில. அதுலயும் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து கட்சிக்காரங்களா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் கருணாநிதி, கட்சிக்காரங்களா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் தளபதி, கட்சிக்காரங்களா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் இப்ப சின்னவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப அதுக்கு மேல எங்க ஊர்ல ராஜபாளையத்துல ஒருத்தர் இருக்காரு, எங்க அண்ணன் விபி ராஜன், பழைய எம்எல்ஏ. ஒரு தடவை சீட்டு கொடுத்துட மாட்டோமான்னு அவர் வேற காத்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, இன்ப நிதி ஆட்சியில நான் வாழ்ந்தா தான் எங்க அட்டை வேகுங்காரு. எங்க நிலைமை நினைச்சு பாருங்களேன். அப்ப அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வருது? அவங்க தொகுதியில தங்கப்பாண்டியன் ஒரு எம்எல்ஏ இருக்காரு, 2 முறை ஜெயிச்சிட்டார், எங்க ஊர் தான் பக்கத்துல. மக்கள் எம்எல்ஏன்னு எங்க அண்ணா வேற சொல்லிட்டே இருக்காரு, இவங்க நிரந்தர முதலமைச்சர் மாதிரி. அவர் 3வது தடவை ஜெயிச்சா ஒரு அமைச்சர் வாய்ப்பாவது கிடைக்கும்ல, அவர் வாழ்த்தி பேச வேண்டியதானே? ஏன் அவர் வாழ்த்தி பேசினா கட்சியில இருக்க முடியாது, கட்சியில் தலைவர் குடும்பத்தை வாழ்த்தி பேசினா கட்சியில இருக்க முடியாது. சேகர் பாபுக்கு துர்கா பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காரு, அமைச்சர் வேலையா ஆட்டுக்குட்டி வேலையா? அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சரா இருக்காரு. அதனால முதலமைச்சரோட மனைவியை ஒவ்வொரு கோயிலுக்கா கூட்டி மணி அடிக்கிற வேலையா? அவர்கள் கோயிலுக்கு போகணும்னு கேட்கும்போது அமைச்சராக அவர் உதவி செய்யறாரு, வீட்டுல வேலை பயன்படுத்துறாரு.
முதலமைச்சருக்கு இன்ஃபுளுன்ஸ் தேவைப்படுதா? முதலமைச்சர் மனைவிக்கு இன்ஃபுளுன்ஸ், அதான் அமைச்சர் கொடுத்து தான் கோயில கும்பிட விடுறாங்களா? அதோ ஜனநாயக பரிதாபம். என்ன சமூக நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற நேரத்துல கோயிலுக்குள்ள சொந்த பண்ணாட்டி விட மாட்டேங்காங்களா? இது எவ்வளவு பெரிய அவமானம். திமுக போராட்டம் நடத்தணுங்க. ஒரு அமைச்சர் வந்தா தான் கோயிலுக்குள்ள முதலமைச்சர் மனைவி விடுறாங்கன்னா அதை விட ஒண்ணுல தூக்குப்பட்டு தற்கொலை பண்ணிக்கலாம். ஆட்சியில் இருக்கிறது அவமானம். ராஜினாமா பண்ணலாம். அந்த ஸ்டாலின் வந்து ராஜினாமா பண்ணிடலாம். இல்ல முதலமைச்சருடைய மனைவியாகவே இருந்தாலுமே கூட நாங்கள் நேராக அந்த வழியில தான் வருவோம், யார்கிட்டையும் சிபாரிசு கேட்டு போக வேண்டான்றதுக்காக வந்திருக்கலாம். அந்த நேரத்துல அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முதலமைச்சரோட மனைவி வந்திருக்காங்களே என்று உதவி செய்யறதுக்கு தற்செயலாக இவர் எந்தெந்த கோயிலுக்குலாம் போகும்போது அந்தந்த கோயிலுக்குலாம் இவர் விசிட் அடிச்சிருப்பாரு. அப்படிதானே ஆய்வு செய்திருப்பாரு. நியாயமான பேச்சு. இதுக்கு எங்கிட்ட பதிலே கிடையாது உண்மையில. ஏன்னா இப்படி ஒரு பேச்சுக்கு நம்ம பதிலே கொடுக்க முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் எங்க போறாரோ அங்க நீங்க இது எப்படி தெரியுமா, மேயர் பிரியா எங்கெல்லாம் போறாங்களோ அங்க சேகர்பாபு இருப்பாருன்னு சொல்ற மாதிரி, முதலமைச்சரோட மனைவி எங்கெல்லாம் போறாங்களோ அங்க சேகர்பாபு போறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உண்மையில பாவம், ஸ்டாலின் பாவம். அப்படிதான் நான் எடுத்துக்க வேண்டும். திமுகவுடைய அமைச்சர் KN நேரு அவர்கள் பற்றிய இடியில இருந்து ஒரு 240க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குது. இவ்வளவு புகார்கள் இருக்கு. இந்தந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் வழக்கு தொடுக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் இன்னும் காவல்துறையில இருந்தோ அல்லது தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து எந்த நகர்வுகளும் இல்லாம தான் இருக்கிறது. அதை எப்படி பார்க்கலாம்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 4 வருஷம் இருக்குது. 4 வருஷமா? இந்த MP இப்பதானே தேர்தல் முடிஞ்சிருக்கு. ஆட்சி 4 வருஷம். பிஜேபி தானே. பிஜேபியில நான் இங்க 4 மாசம் தானே இருக்கு. ஆட்சி இன்னும் 4 வருஷம் இருக்குது. பீகார்ல திடீர்னு போட்டுக்கலாம், இல்ல சந்திரபாபு நாயுடு திடீர்னு போட்டுக்கலாம். நாங்க 40 MP வச்சிருக்கோம்ல. பேசி என்னன்னு அந்த டீலிங்ல எப்பயுமே டீலிங் தாங்க தலைவர். நாங்க இடியில இருந்து இவ்வளவு பெரிய பக்கங்கள் 240 பக்கங்கள் கொடுத்திருக்காங்க. 4 அமைச்சர் மட்டும் டீல் இருந்திருந்தா ஏன் அதை கொடுக்கணும்? 4 அமைச்சர் மட்டும் கொடுத்து பாருங்க தலைவா. நாங்க எப்படி ஓடோடி வந்து உங்க காலில் விழுதுன்னு மட்டும் பாருங்களேன். உங்களுக்கு ஆட்சியில் இல்லாம உங்க முட்டு தூணை எவனா ஒருத்தர் புடுங்கட்டும். எங்க முட்டு எப்படி கொடுக்குறோன்னு பாருங்க. திமுக வரலாறு தெரியாதா உங்களுக்கு? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 3 முறை ஆட்சியில் இருக்குது அவங்களோட தயவு இல்லாம. ஆனா பாரதிய ஜனதா கட்சி முதல் முறை ஆட்சியில் முழுமையா அமர்வதற்கு காரணமே திமுக. நம்ம இங்க நல்ல கண்ணு தோக்கடிச்சதையோ இங்க CPR ஜெயிச்சு அதெல்லாம் விடுங்க. ஆட்சி அதிகாரத்துல முழுமையா உட்கார்ந்தது காரணமே திமுக. RSS என்பது ஒரு சமூக பொது இயக்கம்னு பேசினவரே கருணாநிதி. ரைட் பர்சன் த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி வாஜ்பாயை கூட்டு வந்து வாழ்த்தினவர் கருணாநிதி. அப்ப இங்க திமுக எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் மடைமாற்றம். நான் விளையாட்டுக்கு சொல்லல. இப்ப நாங்க கட்சி உங்களுக்கு தெரியல, வரலாறு இருக்கு. ஒரு நேர்காணல்ல 4 கட்சிக்காரங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்க உள்ள அறையில போய் டீ குடிப்பான்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அப்படிதான் நாங்களும் உள் கட்சியில லோக்கல்ல பாருவோம். எங்க போய் நண்பர்களே சொல்றாங்க, நீங்க இருக்கு தலைவா, இந்த 40 பேர் வச்சுட்டு சும்மாவா இருந்துரும், ஏதாவது கிடைக்குன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க. அதுக்கு ஒண்ணும் இல்ல, எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இது தேர்தலுக்கு அஜெண்டா. இப்ப கூட்டணிக்கு வந்தா எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் மத்திய அரசும் அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். என்கிட்ட இருக்கு பாத்தியா. இப்ப அதிமுக எப்படி கூட்டணிக்கு போச்சு? பிஜேபி கூட்டணிக்கு எதிரிக்கு எதிரி நன்மை அப்படின்ற ரீதியில போயிருந்து அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, வெற்றி பெறணும் திடீர்னு கலந்துட்டா அந்த எதிரிக்கு எதிரி நன்மை எப்படி பாக்குறது? எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான், ஒரு கணக்கீடு தான். அப்ப இப்ப இது 2வது முறை, நேருக்கு இது 2வது முறை சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிற்கு எல்லா துறைகளிலும் எல்லா துறை அமைச்சரும் வேலையில் ஆள் எடுப்பதுக்கு கமிஷன் இல்லாம அந்த வேலை நடக்குதுன்னு தமிழ்நாட்டில் பிறந்து எல்லோருக்கும் படிச்ச இல்லைங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண அத்தனை பேரும் சொல்லுவோம் இந்த வேலைக்கு இவ்வளவு கேட்கறாங்க. எந்த துறை அமைச்சருக்கு இன்னைக்கு வரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அமைச்சர் பதவியும் பிடுங்கப்பட்டது. செந்தில் பாலாஜி அந்த சாராய கடை இதுக்காக சொல்லப்பட்டுச்சு. எவ்வளவு சொன்னாங்க? 1000 கோடி சொல்லி அது 100 கோடி. செந்தில் பாலாஜிக்கு போக்குவரத்து துறையில இருந்த சிக்கல்கள் தனியா இருந்துச்சு, அது வழக்காச்சு. அது அந்த காலத்துல போட்ட வழக்கு. இந்த டாஸ்மார்க்ல இந்த துறையில பேசப்பட்டது என்ன ஆச்சு? இப்ப இந்த ஆட்சியில பேசப்பட்டது ஹோல்டிங்ல அவ்வளவுதான், நிப்பாட்டு தானே. போன ஆட்சியில அவர் இருந்தது போட்டதைவீங்க யார் வழக்கு போட்டதே திமுக. அவர் சொன்னது மாதிரி போட்டவனும் டைவர்ஸ் விவாகரத்து வழக்கு தொடுத்துருவாங்களா நீதிமன்றத்துல. நீதிபதி முத ஏமா சேர்ந்துதான் பேசி பாக்குறையா அப்படின்னா இந்த நீதிபதியை மாத்தினா சரிப்படும், நம்மள சும்மா டைவர்ஸ் கொடுத்துனா இவர் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னு டென்ஷன் ஆவாங்களா 2 பேரும். கடைசியில பார்த்தா அவர் 6 மாசம் கழிச்சு கவுன்சிலிங் போய் சமாதானம் ஆயிட்டு வந்தா ஜோடி அவர் வாங்கலாம். இவருங்கிட்ட இன்னைக்கு விவாகரத்து கொடுத்துலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா 2 பேரும் அப்படியே ஒண்ணு போல வந்தா என்ன சார்னா நாங்க சேர்ந்து வாழ்ற ஜமா அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி ஆட்கள் வழக்கு தொடுத்தவங்களும் வழக்கு குற்றம் சாட்டப்பட்டவரும் இன்னைக்கு ஒரே கட்சியில உட்காந்துருக்காங்க. இது அரசியல்ல ஒரு கட்சியை பயமுறுத்துறதுக்கும் என் கையில ஒரு ஆயுதம் இருக்குது, நீ என்ன சொல்ல போற அப்படின்னு அவங்கள மிரட்டுறதுக்கும் பண்ற வேலையை ஒழிய கட்டாயம் KN நேரு மேல இந்த காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்காது. அப்படி எடுத்தால், அப்படி ஒரு எடுக்கக்கூடிய சூழல் வந்தால் ஸ்டாலின் அதை காப்பாற்றி விடுவார். அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் நேரு. அவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு சொல்லல, இல்ல தலைவர், திமுக தலைவர். அவர் வாங்கின கமிஷன்ல இவருக்கும் பங்கு வந்தானே இருக்குது.
அவர் அமைச்சர் தானே, இவர் தான் முதலமைச்சர். இதுல வேற துணை முதலமைச்சர் வேற ஊடால இருக்காரு. படிப்படியா தானே வந்து சேரும். ஒரு ஆட்சி காலத்துல ஒரு அமைச்சருக்கு தெரியாம, ஒரு முதலமைச்சருக்கு தெரியாம ஒரு அமைச்சர் தப்பு பண்ணாரு, அதை உண்மை நீங்க நம்புனீங்கன்னா அவர் அவ்வளவு நியாயமானவரா இருந்தா இன்றைக்கு துறை ரீதியாக இல்ல அரசு ரீதியாக காவல்துறை மூலமாக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். இவர் தூய்மையானவராக இருந்திருந்தா, இந்த முதலமைச்சரும் துணை தூய்மையாக இருந்ததா, அதெல்லாம் தெரியாது. உன் மேல இதுக்கு புகார் வந்துச்சு, ஈடி கொடுத்துருக்கு, நான் புகார், நீ நேர்மையான நிரூபிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிடும். ரொம்ப தூய்மையான அவர் நீதி பதவி விலக சொல்லுங்க. உங்களுக்கு செந்தில் பாலாஜி மேல நம்பிக்கை இருந்தது இல்ல, அதனாலதான் துறையில இலாகா இல்லாம துறையில வச்சீங்க. உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தூக்கி விடுங்க. நம்பிக்கை இருக்க பிறகு இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காரு அந்த பையில கிடப்புல போட்டு. அதனால அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஒரே மேடையில் நிற்க வைத்து அறிவிக்க போகிறார். பிப்ரவரி 21 திருச்சியில் அந்த மாநாடு நடக்க போகிறது அப்படின்ற அறிவிப்பை அண்ணன் சீமான் அவர்களே வெளியிட்டு இருந்தாரு. அந்த மாநாடு வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேற என்னென்ன ஏற்பாடுகள்? நாம் தமிழர் கட்சி மொத்த வேட்பாளர்களும் ஒரே மேடையில் நிறுத்து என்பது வழக்கமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். என்னன்னா 2016 வந்து அப்படி அண்ணன் மற்ற கட்சிகளுக்கு இது புதுசு. தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழர் பாரம்பரியமா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த முறை என்னன்னா 2015 பாத்தீங்கன்னா நாங்க முதல்ல 2016 தேர்தலை எதிர்கொள்ளும் போது 2015 இதே மாதிரி பிப்ரவரி மார்ச் நினைக்கிறேன் திருச்சியில தான் இன எழுச்சி அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்தியிருந்தோம். அது மிகப்பெரிய அளவில் அப்போதான் முதல்ல அண்ணன் வந்து எங்கெல்லாம் வந்தோமோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் குடும்பத்தோட வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்களே அந்த நேரத்திலே எங்க குடும்பம் அப்படி எங்க கூட இருக்க ஒரு 10-40 பேர் 40 பேர் குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு வந்தோம். இந்த முறையும் அதே மாதிரி இது இப்போ இவ்வளவு நாளும் மரங்களின் மாநாடு, மலைகளுக்கான மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு, கடலுக்கான மாநாடு, நீருக்கான மாநாடுன்னு பல இயற்கைகளுக்கான மாநாடு நடத்தினவர் அண்ணன். மனிதர்களுக்கான ஒரு ஒற்றுமை மாநாடு மாதிரிதான் இந்த இதை நடத்துறதுனால உலகத் தமிழர்கள் அனைவருக்குமான ஒரு மாநாடா இதை அழைப்பு எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே இப்போ திட்டமிட்டு இருக்கோம். இதுக்கான திட்டமிடல குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்குமே ஒரு 1000 பேர் அங்கிருந்து கிளம்பி ஆகணும். அண்ணன் வந்து 3000 பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 500 பேர் இருக்கோம்னா அவங்க குடும்பமா வரும்போது அப்படி வந்துடும். இப்போ ஏன் 1000 நான் சொல்றேன்னா, நான் தென் மாவட்டத்தை சார்ந்தேன். எங்க பிள்ளைங்க எல்லாமே வந்து வேலைகளுக்காக திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருப்பூர், ஒசூர், கிருஷ்ணகிரி, கேரளா, சென்னை, படுத்தம், ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே வெளியில போய் செட்டில் ஆயிருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் எங்களோட உள்ள தொகுதிக்குள்ள பயணிக்கிறோம். அப்ப நாங்க குடும்பத்தெல்லாம் நினைச்சா கூட ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 பேராது அப்படி திரளும் போது அது மிகப்பெரிய மாற்றமா. நீங்க இன்னைக்கு எல்லாரும் 15 லட்சம் பேர் கூட்டின கூட்டம், 20 லட்சம் பேர் கூட்டின கூட்டம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேரே 1.5 லட்சம் சேரு. அப்புறம் மிச்சம் 13 லட்சம் பேர் எங்க இருந்தாங்கன்னு யார்ட்ட கேட்டு பாருங்க. இருக்கை போட்டவன் சொல்லிட்டான் 1.5 லட்சம் சேரு கொண்டு வந்தா அதுல ஒரு 35,000 உடச்சு போட்டாங்க அப்படின்னு அவனே பேட்டி கொடுத்துட்டான். 1.5 லட்சம் பேர் உட்காந்துதானா 13 லட்சம் பேர் நின்னாங்களா? இதையும் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு தான் உட்காந்துட்டு தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி நம்ம பொய்யே சொல்லாம ஒரு 2 லட்சம் 4 லட்சம்னு கூட்டுற கூட்டத்தை நீங்க பிப்ரவரி 21 நாம் தமிழர் நடத்துகிற அந்த மாநாட்டுல ஒரு மாற்றத்தை விரும்புகிற ஒரு மக்களின் மாநாடாக, இன்னும் சொல்ல போனா 2026 யாருக்கானது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கான மாநாடா அண்ணன் சீமான் ஏற்படுத்துறாங்க. அது உற்சாகத்தோட நாம் தமிழர் மட்டுமல்லாம எங்களோட நண்பர்களையும் நாங்க அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்க மாற்றுக் கட்சியில இருந்தாலும் சரி, எங்களோட உறவுகள்ல இருந்தாலும் சரி, ஒரு முறை இந்த கூட்டத்துக்கு வந்து பாருங்க. இது வந்து நாம் தமிழர் மாநாடு இல்லாம உலகத் தமிழர்களுக்கான மாநாடா எங்கத பாருங்க. நடைமுறைனா என்ன, ஒரு கூட்டம்னா எப்படி இருக்கணும், ஒரு ஒரு லட்சக்கணக்கில் கட்டுக்கடங்காத கூட்டங்கிற சொல்லுவோம்ல, அது எப்படி கட்டுக்கோப்பா இருக்குது. ஒரு குண்டூசி விழுந்தா கூட அந்த சத்தம் எப்படி கேக்குது. ஒரு மேடையில யாருமே வீட்டிடாத ஒரு மேடை எப்படி இருக்கும். தமிழ்நாட்டுல இன்னைக்கும் திறந்த வழி மேடைன்னு ஒண்ணு தொடங்கி வச்சதே நாம் தமிழர் கட்சி தான். மேற்கூரை இல்லாத மேடையில ஆள் உட்காராம அவ்வளவு பெரிய மேடை போட்டு ஒருத்த மட்டும் தான்டா பேசணும், மத்தவனு மேடையில இருக்கக்கூடாதுன்னு ஒரு சரித்திரத்தை கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி தான். ஒரே தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொண்டு வந்து விட்டது. இப்போ ஒரு தொகுதிக்கு மாநில ஒருங்கிணைப்பெல்லாம் கொண்டு வந்து விட்டுருச்சு. எங்களை பார்த்தா எல்லாரும் கத்து திமுக இப்ப 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டுருச்சு. அத்தனை 5 முறை ஆண்ட கட்சி. அந்த வழியில ஒரு பொதுக்கூட்டம் இன்னும் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா, எவ்வளவு கட்டுக்கோப்பா, கடைசி வரைக்கும் ஒரு இருக்கையிலிருந்து ஒருத்தர் கூட எந்திரிச்சு போகாத ஒரு கூட்டம் அப்படி இருக்குன்னா அதை நீங்க பிப்ரவரி 21 உங்க வலைவலி மூலமா எல்லா சேனலுக்குமே நாங்க அழைப்பு எடுக்கிறோம். நீங்களே எதிர்பார்த்திராத ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டம்னா மக்கள் கூட்டத்தை மட்டும் இல்ல, ஒரு நிகழ்வை நேர்ல பார்ப்பதுக்கு எல்லாரையும் நாங்க இந்த காணொலி வாயிலா நான் அழைப்பு எடுக்கிறேன். வாழ்த்துக்கள். நீங்க உங்களுடைய வாசுதேவநல்லூர் தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்கு ராவணா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 915022
1185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.